இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கு எதிரான 3 T20 போட்டிக்கான அணிகள் விவரம் கூடிய விரைவில் வரப்போகிறது. இந்த அணியில் யார் யாரெல்லாம் இடம் பிடிக்க போகிறாங்க, ஸ்ரீலங்கா T20 தொடருக்கு இடம் பிடிச்ச வீரர்களே வரப்போகிறாங்களா, இல்லை புதிதாக யாராச்சும் இந்த டீமுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்களா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்புவாரா, ஸோ அவரை தேர்வு பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சுப்மன் கில் அவர்களுக்கு T20யில் ஓய்வு அளிக்கப்படுவதாகவும், ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை ஓப்பனிங்க்கு ஜெய்சாலுடன் களமிறக்க போவதாகவும் தற்பொழுது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் கேப்டனை சேஞ்ச் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஸ்ரீலங்கா T20 சீரியஸ்க்கு கேப்டனாக இருந்தார். இப்போ மீண்டும் ஒரு முக்கியமான நபர் வந்து கம்பேக் கொடுத்து மீண்டும் கேப்டன் பதவிக்கு வரப்போறாரு. வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹார்திக் பாண்டியா மீண்டும் கம்பேக் பண்ணி அவருடைய உடல் தகுதியை நிரூபித்து மீண்டும் அவர் வந்து தற்பொழுது கேப்டனாக அறிவிக்க போறாரு. ஸ்ரீலங்கா தொடருக்கு அவர் கேப்டனாக நியமிக்கப்படல, இப்போ வங்கதேச தொடருக்கு அவர் தான் கேப்டனாக நியமிக்கப்பட போறாரு. மீண்டும் கேப்டனாகும் ஹார்திக் பாண்டியா தற்பொழுது சூரியகுமார் யாதவை ஒதுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது. ஸோ இப்போ ஹார்திக் பாண்டியா அவர்களின் கம்பேக் வந்து இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்க போகுது, அதே மாதிரி அவருடைய கேப்டன்சி குறித்து பல விமர்சனங்கள் போனது. மும்பை இந்தியன்ஸில் வந்து அவர் கேப்டன் பதவிக்காக வந்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ்லேயே மொத்தம் ஃபேன்ஸ் வந்து 2 விதமாக இருந்தார். ஒன்று ஹார்திக் பாண்டியா, இன்னொன்று ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு பல பொருளைகள் வந்து பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் இந்திய அணியின் உலகக்கோப்பை கனவை நினைவாக்கிய ஹார்திக் பாண்டியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களும் அவரை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இந்திய அணிக்கு எப்பவுமே ஒரு தரமான பிளேயர். ஆனால் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா தான் என்றைக்குமே மும்பைக்கு கிங்கு. ஸோ ஹார்திக் பாண்டியா எப்பொழுதுமே அவருக்கு கீழே தான் சொல்லிட்டு ஃபேன்ஸு எதிர்பார்க்குறாங்க. பட் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவருடைய கடின உழைப்பாகட்டும், அதனால தான் இன்றைக்கி இந்திய அணி உலகக்கோப்பை கனவை வந்து நினைவாக்கியது. கிட்டத்தட்ட 2007 தான் வந்து தோனி தலைமையிலான T20 உலகக்கோப்பை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா தலைமையிலான T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை தான். பட் இருந்தாலுமே இப்போ இந்திய அணியின் T20 ஆதிக்கம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா இந்த டைமு அடுத்த உலகக்கோப்பைக்கு இந்திய அணியின் கேப்டனாக அவர் தான் இருக்க போறாரு. பட் சூரியகுமார் யாதவை வந்து தற்காலிகமாக கேப்டனாக நியமிச்சாங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா எப்போ வேணுமென்றாலும் அவருடைய உடல் தகுதியில் வந்து மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஸோ அவருக்கு பேக்கப்பாக ஒரு நல்ல கேப்டனை வந்து நம்ம வந்து இப்பயே ரெடி பண்ணி வச்சா தான் அது நல்லா இருக்குன்றதுக்காக தான் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு கேப்டன்சி பதவி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. பட் இப்போ மீண்டும் ஹார்திக் பாண்டியா அவர்கள் கம்பேக் கொடுத்துட்டாரு. மீண்டும் அவருக்கு கேப்டன் பதவி வழங்கப் போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து வங்கதேச தொடருக்கு அவர் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தால் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் இந்த ஸ்குவாட்லலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ருத்ராஜ் கைக்வாட்டும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு அதுவும் ஆக்ஷன்லே, அதாவது ஸ்குவாட்லே எடுக்காமல் தேவையில்லாத வீரர்கள்லாம் கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்மே வின் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே இந்த டீம் வந்து உலகக்கோப்பைக்கு தயாராகக்கூடிய டீம் என்றதுனால கண்டிப்பாக ஒரு தரமான வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தால் மட்டுமே ஒரு முக்கியமான வீரர்கள் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இனிமேல் பண்ண போகிறாங்க. ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ண போகிறாரு. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.